வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய பரபரப்பே நடந்திருக்கு. சில கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ் வெளியாகி மார்க்கெட்டையே ஒரு ஆட்டம் காண வச்சிருக்கு. சோ இந்த ஏர்னிங் சீசன்ல யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு நாம விளக்கமா பார்க்கலாம் வாங்க. இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. சரி, இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வர நேரம் பாருங்க. மார்க்கெட்ல எக்கச்சக்க மாற்றங்கள். சில ஸ்டாக்ஸ் நல்லா மேல போச்சு, சிலது கீழே வந்துச்சு. இன்னைக்கு நடந்த இந்த ஆட்டத்துல யார் வின்னர் யார் லூசர்னு நாம விரிவாக பார்ப்போம். இன்னைக்கு நம்ம அனாலிசிஸ்ல முதல்ல வீக்கான ரிசல்ட்ஸோட தாக்கம், அப்புறம் புதுசா லிஸ்ட் ஆன ஸ்டாக்ஸோட நிலைமை, ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் ரிசல்ட், அப்புறம் மெட்டல் செக்டார் ஏன் திடீர்னு மேல போச்சு, கடைசியா இன்னையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள், இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். பகுதியா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் சரியா வராததால நெகட்டிவ் இம்பாக்ட சந்திச்ச சில முக்கியமான பங்குகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம லிஸ்ட்ல ஏக்கிறது பாட்டா இந்தியா. பாட்டா இந்தியாவோட இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப வீக்கா இருந்துச்சு. உங்களோட நெட் ப்ராஃபிட் போன வருஷத்தோட ஒப்பிடும்போது 73% குறைஞ்சு வெறும் 13.89 கோடி ரூபாயா வந்திருக்கு. வருமானமும் 4% சரிஞ்சிருக்கு. இதோட விளைவா பங்கு விலை ஒரே நாள்ல 6% வரைக்கும் கீழே போச்சு. இதுக்கு ஜிஎஸ்டி ரேட்ல வந்த மாற்றங்களும் வேர்ஹவுஸ்ல ஏற்பட்ட பிரச்சனைகளும் தான் காரணம்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில சிட்டி புரோக்கரேஜ் நிறுவனம் பாட்டா இந்தியாவை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சிட்டி பாட்டா இந்தியா பங்குக்கு அவங்களோட செல் ரேட்டிங்கை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. டார்கெட் விலையா 750 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்ற காரணம் கம்பெனியோட வருமானமும் லாபமும் ரொம்ப பலவீனமா இருக்கிறது தான். உங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன், இது ஒரு புரோக்கரேஜ் நிறுவனத்தோட கருத்தை பத்தின ஒரு நியூஸ் ரிப்போர்ட் மட்டும்தான், நம்ம சேனலோட பரிந்துரை கிடையாது. அடுத்ததா ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கொடுத்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி பார்க்கலாம். சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸோட நெட் ப்ராஃபிட் போன வருஷத்தோட 20% குறைஞ்சு 164.74 கோடியா இருக்கு. ஆனா அவங்க வருமானம் 5% அதிகரிச்சிருக்கு. இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாக் விலை கிட்டத்தட்ட 5% சரிஞ்சது. அதே சமயம் ஒரு ஷேருக்கு 11 ரூபாய் டிவிடெண்ட் தரதாம அறிவிச்சிருக்காங்க. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் விஷயத்துல புரோக்கரேஜ் நிறுவனங்களுக்குள்ளேயே வேற கருத்து இருக்கு. சிஎல்எஸ்ஏ என்ன சொல்றாங்கன்னா, ரிசல்ட்ஸ் கொஞ்சம் வீக் தான், ஆனா சேல்ஸ் வால்யூம் நல்லா வளர்ந்திருக்கு, அதனால ஹோல்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. எஸ் செக்யூரிட்டிஸ் வால்யூம் நல்லா இருந்தாலும் மார்ஜின் சரியில்லைன்னு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பிஎல் கேபிட்டலும் ஜேஎம் ஃபினான்ஷியலும் வாங்கலாம்னு பரிந்துரைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் அனாலிசிஸ் எவ்வளவு சிக்கலானதுன்னு புரியுது. சரி, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆன புது கம்பெனிகள் அவங்களோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். கனரா குரூப்ல இருந்து வந்த 2 புது கம்பெனிகளோட நிலைமை பாருங்க, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் லாபம் கிட்டத்தட்ட 11% அதிகரிச்சதுனால அதோட பங்கு விலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட இருந்தாலும் கடைசியில ஃபிளாட்டா முடிஞ்சது. ஆனா கனரா ராபேகோ ஏஎம்சியோட லாபம் 3% குறைஞ்சதுக்கு பங்கு விலை ஒரே நாள்ல 11% மேல சரிஞ்சது. போதும் இந்த நெகட்டிவ் நியூஸ்லாம், வாங்க இப்போ ஒரு பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் பத்தி பார்க்கலாம். சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுத்து மார்க்கெட்டையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஸ்டாக். ஆமாங்க, டிடிகே பிரெஸ்டீஜ். இந்த கம்பெனியோட பங்கு விலை இன்னைக்கு ஒரே நாள்ல 15% மேல ஏறி இருக்கு. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இந்த பிரம்மாண்டமான ஏற்றத்துக்கு காரணம் அவங்களோட சிறப்பான காலாண்டு முடிவுகள் தான். வருமானம் 11% அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆபரேட்டிங் ப்ராஃபிட், அதாவது ஏபிட்டா 33% உயர்ந்திருக்கு. இதனால கம்பெனியோட லாப வரம்பும் நல்லாவே அதிகரிச்சிருக்கு. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம கவனிக்கணும். இன்னைக்கு இந்த ஸ்டாக் 15% ஏறி இருந்தாலும் இந்த வருஷம் முழுக்க கணக்கெடுத்து பார்த்தா டிடிகே பிரஸ்டீஜ் பங்கு விலை உண்மையிலேயே 12% சரிவுல தான் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நாள் பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஒரு பங்கை நம்ம முழுசா எடை போடக்கூடாது. அடுத்து தனிப்பட்ட பங்குகளை விட்டுட்டு ஒரு துறை மேல நம்ம கவனத்தை திருப்புவோம். மார்க்கெட்டோட பொதுவான போக்குக்கு எதிரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு துறை, அதுதான் மெட்டல்ஸ் துறை. இந்திய மெட்டல் துறை பங்குகள் திடீர்னு உயர்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு உலகளாவிய செய்திதான். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இது முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு புது நம்பிக்கையை விதைச்சிருக்கு. இதோட விளைவா நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் மட்டுமே 1% உயர்ந்தது. குறிப்பா ஜிண்டால் ஸ்டீல் 3.9%, டாடா ஸ்டீல் 2.2% நல்ல லாபம் பார்த்திருக்கு. இந்த ஒரு பாசிட்டிவான சூழல்ல மோதிலால் ஓஸ்வால் புரோக்கரேஜ் நிறுவனம் டாடா ஸ்டீல் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். மோதிலால் ஓஸ்வால் டாடா ஸ்டீல் மீதான அவங்களோட மதிப்பீட்டை நியூட்ரல்ல இருந்து வாங்கலாம்னு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டார்கெட் விலையா 210 ரூபாயை நிர்ணயிச்சிருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்ற காரணம் நம்ம உள்நாட்டு சந்தை வலுவாயிருக்கிறதும் விலைகள் உயர்ந்து வர்றதும் தான். மறுபடியும் ஒருமுறை ஞாபகப்படுத்துறேன், இது ஒரு புரோக்கரேஜ் நிறுவனத்தோட கருத்தை பத்தின ஒரு நியூஸ் ரிப்போர்ட் மட்டும்தான், இது முதலீட்டு ஆலோசனை கிடையாது. சரி, இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த இந்த சம்பவங்கள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னு ஒரு சின்ன தொகுப்பா பார்க்கலாம். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட 2 முக்கியமான பாடம். முதல் விஷயம், ஏர்னிங்ஸ் ரொம்ப முக்கியம். நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தா டிடிகே பிரஸ்டீஜ் மாதிரி ஸ்டாக்ஸ் மேல போகுது. மோசமான ரிசல்ட்ஸ் வந்தா பாட்டா சுப்ரீம் மாதிரி ஸ்டாக்ஸ் கீழே வருது. 2வது பாடம், உலகளாவிய செய்திகள் ஒரு செக்டாரோட தலையெழுத்தையும் மாத்த முடியும். மார்க்கெட் வீக்கா இருந்தாலும் அமெரிக்கா சீனா வர்த்தக பேச்சுவார்த்தை நியூஸ் மெட்டல் துறையை தூக்கி நிறுத்தியிருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த செய்திகள்ல நீங்க எந்த செய்தியை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு வரீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான தினசரி மார்க்கெட் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வீடியோ தரகு நிறுவனங்கள் போன்ற மூன்றாம் தரப்பு ஆதாரங்களிலிருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை புகாரளிக்கலாம், ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.